வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன். ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு. அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் இன்னும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேசம், மிதுனம், ரிஷபம் ஆகிய 3 லக்கணத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த லக்கணம் வந்து கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு தான் பயிற்சியாகி வர்றாரு. குரு வந்து உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கணத்தில் உச்சம் அப்படின்னா இது வந்து ராஜ லக்கணம். அது கடகம் வந்து ஒரு ராஜ லக்கணம்னு சொல்கிறது. அரசாளக்கூடிய தகுதியை அதிகமாக பெறக்கூடியவங்க. இப்போ கடக லக்கணம்னா உங்களுக்கு எந்த மாதத்தில் பிறந்தவங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தை மாதத்தில் பிறந்தவங்க. தை மாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் இந்த கடக ராசியாகவும் வருவாங்க. நம்ம சயின்டிஃபிக்கு அந்த ரீதியாக சொல்கிறது. குரு யார் இவங்களுக்குன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 9ஆம் இடங்கிற வந்து தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடியவர். 6ஆம் இடங்கிறது எதிரிகள் சாணத்தை குறிக்கிறவர். இப்போ தந்தையே எதிரியாகவும் இருப்பார், நல்லதையும் செய்யக்கூடியவராக இருக்கார். இப்போ இந்த சாணத்தை, இந்த 2 சாணத்தினுடைய அதிபதி உங்களுக்கு லக்கணத்துக்கு வர்றார். சாதாரணமாக வரல, உச்சம் பெற்று வர்றார். ஆக இந்த ஓராண்டு காலமும் இந்த அந்த கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இது சிறப்புடையதுன்னே சொல்லலாம். ஏன்னா தனக்கு வேண்டப்பட்டவர்களே சிலர் எதிரியாக மாறக்கூடிய காலத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, தந்தையின் மூலமாக அடையக்கூடிய சந்தோஷங்களை அடையக்கூடியவங்களாக தனம் சம்பந்தம் தனக்காரங்களா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய விதமாக, கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக, தனவரவுகளை தரக்கூடிய விதமாக இருக்கிறார். அதெல்லாம் இவருடைய பார்வை எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாங்க. கடகத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஆக இந்த 3 இடங்களுமே கடகத்தை லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்புடைய இடங்களாக சொல்லப்படுது. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், 7ஆம் இடங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது அல்லது கணவரை குறிக்கக்கூடிய இடம், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். ஆக பாக்கியங்களை பெறக்கூடிய விதமாக கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இடமாக இருக்குது. அப்போது இது ஒரு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த இருக்குது. ஏன்னா அரசியல் சார்ந்த சூழல் இருக்கு இல்லைங்களா, எல்லா இடத்துலையும் ஒரு அமைதி ஏற்படக்கூடிய விதமாக மாற்றங்கள் நடக்கும். மாற்றங்களும் ஒரு அமைதி ஏற்படும் விதமாக அமையும். ஒரு அரசாங்கத்துக்கு, அரசு ஆள்றவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பயிற்சி அமையுது. ஆக ஏன் சிறப்புன்னு கேட்டால் கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ராஜ லக்கணங்கிறனால இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பெண்களாக இருந்தாங்கன்னு சரியான, ஏன்னா மிகுந்த ஞாபக சக்தி உடையவங்க, ஒரு விஷயத்தையும் எளிதாக மறக்க மாட்டாங்க, பலவிதமான சிறப்புகள் உடையவங்க. ஏன்னா இப்போ ஒரு ராஜான்னு வச்சுங்களேன், ராஜாங்கிறவர் ஒரே நாளில் பலவிதமான சம்பவங்களை கையாளக்கூடிய விதமாக இருப்பாங்க. ரிலாக்ஸுங்கிறது கிடையாது. 24 hours இருக்கிறதுலேயே முதன்மையான 24 hours இருக்கிறவர். எந்த நேரத்துலையும் அவர் வந்து நிர்வாகத்தை வந்து கையாண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பேன். ஏன்னா நாட்டுக்குள்ளே நடக்குதுன்னா எல்லோரும் தூங்கினா அவர் தூங்க முடியாதுங்கிறது தானே. அப்போ அந்த மாதிரியான பொசிஷனை அவங்க உரல் தான் வந்து அதை வந்து கையாளவும் முடியும். மற்றவங்களாம் சோர்ந்துருவாங்க, இவங்க சோர மாட்டாங்க. ஏன்னா மதிநுட்பம் அவ்வளவு வாய்ந்தது கடக லக்கணம். அப்போது ஒரு கடைக்கோடியில் இருக்கிறவங்கலேருந்து ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் இருக்கணும். சந்தோஷமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும், துக்கம் வரும்போது அழுகணும், எல்லாமே ஒரே நல்லா நடக்கும். அதெல்லாம் கையாளக்கூடிய விதமாக இந்த கடக லக்கணம் வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே குரு உச்சம். ஒரு ராஜா யாருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பார்?
குருவுக்கு தான் கொடுப்பார், வேறு யாரும் கொடுக்க மாட்டார். இதே இடத்துல செவ்வாய் நீச்சம். செவ்வாய் கிரகம் ஒரு காவல்துறை, இராணுவம் இதுங்களெல்லாம் குறிக்கிறது. ராஜாவுக்கு இவங்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க இல்லையா, ஆனால் குரு உச்சம். அப்போ இது ராஜா யாருக்கு மரியாதை கொடுக்கணும், குருவுக்கு தான் மரியாதை. அதனால தான் இங்கே குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க ஜோதிடத்தில். அப்போது இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தார், கடக லக்னத்துக்கு விரயத்தில் உட்கார்ந்தார். அப்போ புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய விதமாக, திருமணத்திற்காக செலவு செய்யாமல் திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்தவங்க எல்லாமே, தந்தையினோட ஒரு பிணக்கமாக இருந்தவங்க, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சுமூகமாக மாறக்கூடிய விதமாக இருக்குது. தனம் சம்பந்தமாக நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் இப்போது வரக்கூடிய விதமாக, தனவரவு வரக்கூடிய விதமாக ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா கடகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ராஜ லக்கணங்கிறனால அது கொஞ்சம் மற்ற லக்கணங்கள் மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா பாதிப்பும் பெருசாக இருக்கும், மகிழ்ச்சியும் பெருசாக இருக்கும். அப்போது கிரக நிலையெல்லாம் இப்போ சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பவர்ஃபுல் தான். என்னன்னா 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு, 2ஆம் இடத்துல கேது இருக்கார். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் இங்கே நல்லா போகும். ஆன்மீக பயணங்கள் நிறைய அந்த ஒரு வருஷத்தில் செப்டம்பர் வரைக்கும் ஏற்படும்னு வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்குவோம். அப்போ குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட சில மாதங்கள்னால் பார்வை, குருவனுடைய பார்வைப்படுது இல்லைங்களா, அது எங்கன்னா புரட்டாசி மாதத்தில் ஏற்படுற பார்வை ஒன்று இருக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு வைகாசி மாதம், அதற்கு பிறகு வந்து மார்கழி, தை, மாசி, இந்த 5 மாதங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, அதுவும் தை மாதத்தில் பிறந்தாங்க இல்லைங்களா, பிறக்கிறவங்க எல்லாருமே கடக ராசியாகவும் வருவாங்க. அப்போ தை மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இது வந்து சிறப்புன்னு தான் சொல்லலாம். வேறு என்ன கேட்கணுங்களுங்க சார்? ஆரம்ப கல்வி மதிநுட்பம், ஞாபக சக்தி அதிகம் உடையங்க. ஏற்கனவே வந்து என்ன, இப்போது பெரும்பாலாக ஒரு 100 பேர் கடக லக்கணத்தில் பிறந்தாங்கன்னு வச்சுங்களேன், 90 பேர் வந்து ஆவரேஜில் இருப்பாங்க. ஏன்னா அதிகமாக படிக்க மாட்டாங்க, ஆனால் பரீட்சையை கரெக்டாக எழுதிடுவாங்க. ஒரு தெரியாது, படித்த மாதிரியே தெரியாது. ஏன்னா ஒரு முறை படித்தாங்கன்னா ஞாபக சக்தி இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு அவங்க எழுதுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும், அந்த கேள்விக்கு பொருந்துகிற மாதிரி இருக்கும். அது வந்து வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுங்களேன், பாஸ் பண்ணிவிடுவாங்க. அது இருக்குது. சில பேர், ஒரு சில பேர் தான் உங்களுக்கு 100ல் ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹை மார்க் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கல்வினா 2ஆம் இடத்தது சூரியனில் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் கல்விக்காரன். பாகியஸ்தானத்தது குரு, அவர் 9ஆம் இடத்துல. உயர்கல்வியெல்லாம் அவர் தான் தீர்மானிக்கிறார். அவரே லக்கணத்தில் உச்சங்கும்போது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கல்வி சிறப்பு, மிகச்சிறப்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சிறப்புடையவங்க. டிகிரி முடிக்கிறவங்களுக்கெல்லாம் உடனடியாக வருவாய் வரக்கூடிய விதமாக, எல்லாம் வழக்கமெல்லாம் விளையாடு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லணுன்னா உங்களுக்கு கார்த்திகை மாதம், இந்த மாதத்தில் வெளிநாடு பயணங்கள் இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கார்த்திகை மாதங்கள் அதே மாதிரியாக பங்குனி மாதங்கள், இந்த குறிப்பிட்ட இந்த 2 மாதங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கல்வியும் சார்ந்தும் இருக்குது, படிக்கிறவங்களும் போகலாம், வேலை சார்ந்தும் போகலாம். தொழில் எப்படி சார் இருக்குது அவங்களுக்கு? தொழில் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து என்னங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டுங்கிறது என்னங்கன்னா, பெரும்பாலும் மெடிக்கல் எடுக்க மாட்டாங்க. 100க்கு வந்து 70 பேர் மெடிக்கலை தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க. ஆனால் 10ஆம் இடத்துக்கார செவ்வாய்ங்கனால ஒரு தொடர்பு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இவங்க பொதுவாக ஒரு நோயாளிகளை பார்க்குறது விரும்ப மாட்டாங்க, அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ். ஆர்கனைசிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு நிறுவனத்தை, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நிறுவனம் பண்ணுவாங்க, நோயாளிகளை பார்க்குறது பெரும்பாலும் தவிர்ப்பாங்க. அதனால் வேலை விஷயமாக இவங்க நகர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியான வேலையாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக, இவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பிடித்ததாக இருக்கும். மைண்ட் ஒர்க்கு உள்ள வேலையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அப்புறம் அரசியல் தான், பெரும்பாலும் அரசியல் தொடர்பு இல்லாமல், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அரசியல் தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. முழு நேர அரசியல் துறையிலும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா எல்லா விதத்துலேயும் எல்லா விதமாகவும் கவர் பண்ணக்கூடிய இது அவங்க ஜாதகத்தில். இதெல்லாம் சூரியன், இந்த குரு, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து நல்ல பொசிஷன் வந்துட்டாங்கன்னா அசைக்க முடியாத அரசியல்வாதி. வேலை சிறப்பு. திருமணம் எப்படி சார் இருக்கும்?
திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியமே உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, திருகோண பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. அதனால் குழந்தை பாக்கியம் சிறப்புன்னு சொல்லலாம். நல்ல பவர்ஃபுல்லான நபர் பார்க்குறாரு, சாதாரண ஆள் இல்லை. விருச்சிகத்தினுடைய பார்வை தெரியுமே, பீஷ்மர் நமக்கு. ஆமாம். அதனால் குழந்தை பாக்கியம் மிகச்சிறப்பு. திருமணம், குழந்தையெல்லாம் திருமணம் ஆகினவங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் உண்டு. திருமணம் உண்டு. அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி சார்? இது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா இயல்பாக கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாங்களும் சரி, பண்ணா இருந்தாலும் சரி, இடுப்புக்கு மேலே பலமாக இருக்கும், இடுப்புக்கு கீழே பலகீனமாக இருக்கும், கால் கொஞ்சம் போலாக இருக்கும். அப்போ என்ன, வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வராது, இடுப்பு வலி வராது. வெயிட் அதிகமாக போட்டாங்கன்னா இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பேக் பெயின் இதெல்லாம் வரும். இது நாள் வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ இந்த பயிற்சி அவங்களுக்கு அதிலேருந்து விடுதலை ஆகிற மாதிரியாக இருக்குது. ஏன்னா உடலுக்காக நிறைய வரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இது வரைக்கும். இப்போ அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வந்துடுவாங்க. இதை மட்டும் கவனத்தில் வச்சு. ஆனால் ரொம்ப இவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த பழக்கத்தையும் பழகிக்க முடியும், நிறுத்தவும் முடியும். உயிருக்கு கேடு அப்படின்னா டப்புன்னு உடனே ஆரோக்கியத்துக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த வைத்தியமாக இருந்தாலும் பார்த்துருவாங்க, உடனடியாக வைத்தியம் பார்த்துக்குவாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உடையவங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா கால்கள் பலகீனமாக இருக்கும். என்னென்னா நண்டு இல்லைங்களா, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே போலாக இருக்கிற மாதிரியாக கால் பலகீனமாக தான் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம மகாபாரத கதையிலே துரியோதனன் துடையில் அடித்தது சொல்லுவாங்க. கால் பலகீனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஏதோ ஒரு சூட்சமாக வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த ஆரோக்கியம் சம்மந்தமாக நீங்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ வாக்கிங்க தொடருங்க. குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடக லக்கணத்துக்கு நல்ல சிறப்புன்னு தான் சொல்லலாம். மிதனத்தோட கடகடி மேல் தான் சிறப்பு தான். அது ரொம்ப நல்லா இருக்குது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி பவர்ஃபுல். பதவி இல்லாதவங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. நல்லா இருக்குது. தேர்தல் நேரத்தில் சொல்கிறோம், ஆனால் தேர்தலை தாண்டி தான் சொல்கிறோம். இது ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தேர்தலெலாம் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும். சிறப்பு தான் அது.